ஹாய் ஹலோ வெல்கம் டு ASD சேனல். ஆம்பேர் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இப்போ ஒரு சூப்பரான அப்கிரேடட் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் எவ்வளோ, அது எவ்வளோ ஸ்பீடில் போகும், அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் சிங்கிள் சார்ஜில், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அப்படி இந்த ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாருமே இருப்பீங்களா, அவங்க எல்லாமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எப்பலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ கூட நோட்டிஃபிகேஷன் வரும், நீ ஈஸியாக வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டிக்கு 3 வருஷம் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ட்ரம்மோட வருது, பேக்கில் ட்ரம்மோட வருது. இதில் டிஸ்க் வந்து கொடுக்கல. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நல்லா லுக்கும் நல்லாயிருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 108 kg, அதாவது ஒரு மீடியமான வெயிட் தான், ரொம்பலாம் வெயிட் சொல்ல முடியாது. பட் லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே உங்களால் வெயிட் ஏற்ற முடியும். லோடு ஏற்றுறதும் சரி, பேசஞ்சர் வந்து போகிறதும் சரி. ஸோ வெயிட் வந்து நல்லா தாங்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரி வராது. அதேமாதிரி கெப்பாசிட்டி பார்க்கும்போது 2.3 kW பவர்ஃபுல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 7.5 AMP கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் தான் சார்ஜ் போகிறனால போட்டுக்கலாம். ஸோ ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாதிரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் பேட்டரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 85 km வரைக்கும் தாராளமாக ஓட்டிகிட்டு போக முடியும். 85லேருந்து மினிமம் வந்து சொல்லியிருக்காங்க 85லேருந்து 110, அதாவது 110 km வரைக்கும் நிற்காமல் உங்களால் ஓட்டிகிட்டு போக முடியும். மைலேஜ் நல்லா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஒர்க்குக்கு, அதேமாதிரி லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மைலேஜ் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 22 லிட்டர்ஸுக்கு பாக்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அதில் லக்கேஜ், திங்ஸு, ஹெல்மெட்டு இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அதேமாதிரி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் போர்ட் சார்ஜர்ஸ் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மைலேஜ் வந்து நிறையவே கொடுக்கும். அதேமாதிரி மோட்டார்னு பார்க்கும்போது 2.4 kW BLDC மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஓடாமீட்ரு, ட்ரிப்போமீட்டர் எல்லாமே இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டரு, பேக்கில் டைல் எல்லாமே எல்இடிலே இருக்குது. பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டுறதுக்காக லோ பேட்டரி அலாரம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 5ல் ஒரு 3 கலர் வந்து பெட்டர் லுக்காக இருக்குது. அடுத்து வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 65 km வேகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் ஸ்கூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்கில் போகிறீங்க, இல்லை ரஃப் ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, மற்ற ஒர்க்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லாவே இருக்கும். ஸோ 60 km ஒரு நல்ல ஸ்பீடு தான். 3.5 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக்கில் டியூப்லெஸ் சைஸ் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆம்பியரில் வந்த மாடல் மாதிரியே தான். இதில் சிங்கிள் சீட்டு தான், ஸ்பிளிட் சீட்லாம் கிடையாது. அதேமாதிரி ஹேண்டில் பேர் நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்டு, கிராப் ரயிலு, பில்லியன் பேக் ரெஸ்ட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் முன்னாடி லான்ச் ஆனதை விட அதை ஓவர்டேக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு தான் இந்த மாடலில் ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் நியோ ப்ளஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் விலையில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 85,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது ஒரு 5,000 ஒரு 6,000 வச்சுக்கோங்க, அந்த ரேட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 90,000 பட்ஜெட்டில் வந்து முடிஞ்சிடும். அதாவது 1 லட்சம் பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சார்ஜில் 100 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 50 km மேலே போகுது. ஓவராலாக ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன், வண்டியோட லுக்கும் சரி, எல்லாமே ஓவரால் நல்லா இருக்குது. ஆம்பியரில் இது முன்னாடி வந்த மாடலோட பார்க்கும்போது இது கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஷோரூமில் தான் வாங்கலாம். நியர்பை லொகேஷனில் அத்தாரிட்டி டீலர் ஷோரூமில் இருக்குல்ல, அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிங்க. ஸோ ஒரு ஆம்பியரில் நான் ஒரு 90,000 பட்ஜெட்டுக்குள்ளே நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எது சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தான் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படியே நெக்ஸ்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு SCT.